ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரன் ரேஸ். நான் உங்கள் மனோஜ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்றது ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்த வருஷம் வரப்போகுது. சரிங்களா? அதாவது இந்த வருஷம் அப்படின்னா ரொம்ப நாள்லாம் இல்லைங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது எக்ஸாம். ஓகேவா? ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்களும் அந்த எக்ஸாமுக்கு எழுத போகிறாங்க. அண்ட் தென் புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் அந்த எக்ஸாமுக்கு வந்து எழுத போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே எக்ஸாமுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 லட்சத்துக்கும் அதிகமான, அதாவது 2 லட்சத்துக்கும் 50,000த்துக்கும் மேலே அப்ளிகேஷன் அப்படின்றது தமிழ்நாடு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 750 போஸ்டிங்காக. இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக நம்ம படித்ததுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம பலன் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். இவ்வளோ நாளாக நம்ம வந்து நல்லாவே படிச்சிருப்போம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஸோ எல்லாருமே கம்பல்சரி கடைசி நாள் வரலுமே படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். சரிங்களா? அந்த மாதிரிலாம் தவறாக யாருமே பண்ணாதீங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள், டெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சரிங்களா? அதை மட்டுமே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நான் மார்க் கம்மியாக தான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை சரி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போதைக்கு வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா திருப்பி படிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் தப்பு பண்ணுற இடத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே? ஸோ எல்லாருமே முன்னாடி நாள், அதாவது 25ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல்லாமே உட்காந்து ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பீங்க. அந்த தவிர யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் 26ஆம் தேதி காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாகவே எழுஞ்சிக்கிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போங்க. எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு 8:30க்குள்ளே போயிடுங்க. பிகாஸ் நம்மளுக்கான டைமிங் 8:30க்கு அங்கே நம்ம அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் மினிமம் ஒரு காப்பி உங்கள் பேக்கில், ஒரு காப்பி கையில் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னாக்கா, ஏன்னா 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க. நடுவில் நீங்கள் சாப்பிடுவீங்க. சப்போஸ் உங்கள் ஹால் டிக்கெட் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ 2 ஹால் டிக்கெட் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஹால் டிக்கெட் உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க, இன்னொரு ஹால் டிக்கெட் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? எந்த பெண்ணில் நீங்கள் எழுத போகிறீங்க, ப்ளூ ஆர் பிளாக். ஓகேங்களா? நான் பாதி கொஷின் ப்ளூலையும் பாதி கொஷின் பிளாக்லையும் நான் ஷேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏதாவது ஒரு 2 பிளாக் பென்னு, அப்படி இல்லைக்கா 2 ப்ளூ பென். ஓகேவா? ஸோ ரெண்டு பென் அப்படின்றது எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அண்ட் தென் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது கொண்டு போங்க. அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. சரிங்களா? அது உங்கள் ஆதார் ஐடியாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அப்படி இல்லைக்கா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்றது நீங்கள் கொண்டு போங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக தமிழ் புக் அப்படின்றது பேக்கில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது உங்கள் பேக்கில் என்னெல்லாம் இருக்கணும்? சரிங்களா? 2 ஹால் டிக்கெட், 2 பென், ரெண்டுமே ப்ளூவாக இருக்கணும், அப்படின்னா ரெண்டுமே பிளாக்காக இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் தமிழ் புக் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும். வாட்டர் பாட்டில் அப்படின்றது கொண்டு போங்க. அண்ட் தென் லஞ்ச் கொட்டிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா லஞ்சும் கொண்டு போயிடுங்க, தப்பில்லை. சரியா? சரி, நீங்கள் எக்ஸாம் சென்டரில் 8:30க்கு நீங்கள் அசம்பிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கிங் அப்படின்றது பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாருமே போலீஸாக தான் இருப்பாங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்களே ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆக போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம், எல்லாருமே எக்ஸாம் சென்டர் ஃபுல்லாக போலீஸ் தான் வந்து இருப்பாங்க. சரிங்களா? மெயின்டெனன்ஸ்க்கு. ஓகேவா? போலீஸ் தான் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாட்ச் எதுவுமே அலோட் கிடையாது. உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே, கால்குலேட்டரும் அலோட் கிடையாது, ப்ளூடூத் டிவைஸ் எதுவுமே அலோட் கிடையாது. சரிங்களா? ஸோ தெளிவாக ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. வாட்ச் கூட நீங்கள் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அனலாக் வாட்சாக இருந்தாக்கா மேபி சில சென்டர்ஸில் அலோவ் பண்ணலாம். ஓகேவா? டிஜிட்டல் வாட்ச் எங்கேயுமே அலோவ் கிடையாது. ஓகே? ஸோ சென்டருக்குள்ளே போகும்போது எல்லாத்தையுமே சேஃபாக பேக்கில் வச்சுட்டு, பேக்கை ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு சென்டருக்குள்ளே போங்க. இல்லைனாக்கா மைண்ட் என்ன சொல்லும், ஐயோ பேக் பத்திரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ சேஃபாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகலாம். கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் போன உடனே எப்படி இருக்கும்? நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போனாக்கா, கிளாஸ் ரூம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத வருவீங்க. அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு லைஃப். பட் அந்த கிளாஸ் ரூம் வந்து ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், அப்படி தானே? அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பேப்பர்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க கிளாஸ்க்குள்ளே, அது க்ளீன் பண்ணாமல் சில சென்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்கள் பெஞ்ச் பக்கத்தில் ஏதாச்சும் பேப்பர் இருந்தாக்கா அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போய் உட்காருங்க. பெஞ்சு டஸ்ட்டாக தாங்க இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு கர்ச்சீஃப் கொண்டு போங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கர்ச்சீஃப் கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா அந்த கர்ச்சீஃப் வச்சு பெஞ்ச் எல்லாமே தொடச்சிட்டு உட்காருங்க. சரிங்களா? பிகாஸ் உங்கள் ஓஎம்ஆர் வந்து அழுக்காகலாம். சரிங்களா? நிறைய பேர் கையெல்லாம் வேர்க்கும் எக்ஸாம் எழுதும் போது. அப்படி இருக்கும் போது ஒரு கர்ச்சீஃப் போட்டு வச்சு எழுதுங்க. சரிங்களா? ஓஎம்ஆர் ஃபுல்லாமே ஈரமாயிடுச்சு அப்படின்னாக்கா எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் தென் நீங்கள் எழுதுகிற பெஞ்ச் வந்துட்டு ஏதாச்சும் ஓட்டை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எழுதுங்க. சரிங்களா? பிகாஸ் நீங்கள் ஓட்டையில் போயிட்டு நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓட்டை விழுந்துடும். இங்கே ஓஎம்ஆர்லேயே ஓட்டை விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு உட்காருங்க. ஓகேவா? அண்ட் தென்
எக்ஸாம் எப்படிங்க எழுத போறீங்க? எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்டே பார்ட் தான் எக்ஸாம் எடுத்த உடனே. ஃபஸ்ட்டு இந்த 80 மார்க் எழுத போறீங்களா இல்லைனா அந்த 60 மார்க் எழுத போறீங்களா, அதாவது 80 கொஸ்டினா 60 கொஸ்டினா அப்படின்றதான் இங்கே டவுட்டே. ஓகேவா, எடுத்த உடனே அந்த 60 கொஸ்டினை வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, மேக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி அப்படின்ற கொஸ்டினை எழுதலாம் எடுத்த உடனே. ஓகேவா, ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஓகேவா, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின் வந்து லாக் ஆகிடுவாங்க. லாக் ஆகிட்டு என்னடா ஆன்சரே வரலன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்ற வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த வேஸ்ட்டு தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஆன்சர் வரலையா, ஒரு வாட்டி போட்டும் போதே ஆன்சர் வரலையா, அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. பிகாஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, தெரியாத கொஸ்டினில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்லாம் இருக்கும், அது நீங்கள் போட முடியாமல் போயிடும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு சரிங்களா, ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னாக்கா பின்னாடி கொஸ்டின் பேப்பர் பின்னாடி நம்பர் எழுதிக்கோங்க பின்னாடி. ஓகேவா, ரஃப் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க, அங்கே நம்பர் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் நான் வந்து எழுதலை, இந்த கொஸ்டின் எழுதலை அப்படின்ட்டு. அண்ட் தென் இப்போ 3, 4, 5 ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு தெரியல சரிங்களா, நீங்கள் பின்னாடி 3, 4, 5 சொல்லி நம்பர் போட்டீங்க. 6th கொஸ்டின் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னாக்கா 6th கொஸ்டின் படித்த உடனே ஓஎம்ஆர் ஷீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க, 5th கொஸ்டினில் போயிட்டு 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஸ்டின் பேப்பரில். ஓகேவா, ஓஎம்ஆரில் போயிட்டு 5க்கு சீன்னு சொல்லி ஷேர் பண்ணுவீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேவா, ஓஎம்ஆர் மிஸ்டேக் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னாக்கா ஓகேவா, ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தொடர்ச்சியாக நீங்கள் தப்பு பண்ணிட்டே வந்துடுவீங்க சரிங்களா. ஸோ அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. போன வாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு சரிங்களா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கொஸ்டின் வந்து மாற்றி போட்டாங்க, 1 மார்க், அதாவது தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் அப்படின்னு தப்பாயிடுச்சு. அவங்களுக்கு கட் ஆஃபே 1 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ ஓஎம்ஆர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சரிங்களா. எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ 5வது கொஸ்டின் படிச்சாக்கா 5வது கொஸ்டின் ஆன்சர், 6வது கொஸ்டின் படிச்சாக்கா 6வது கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நீங்கள் போங்க சரிங்களா. எக்ஸாம் டைமிங் அப்படின்றது ஓகே, நீங்கள் முன்னாடி போனோடனே 8:30 நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அப்படி தானே. 8:30 உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இருக்க 80 கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 80 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, அந்த 80 கொஸ்டினுமே வெறுமே ஜிஎஸ் தான். ஓகேவா, ஸோ கொஸ்டினை படித்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். படிச்சுட்டு ஆன்சர் போடுங்க. அதுலேயும் தெரியலையா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பின்னாடி எடுத்து நம்பர் போட்டுக்கலாம் போதும். ஓகேவா, ஸோ 140 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். 140 கொஸ்டின்ஸ் நீங்கள் போகிறதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, 10 o'clock அப்படின்றது எக்ஸாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 12:30க்கு எக்ஸாம் முடிஞ்சிடும் சரிங்களா. 12:30 எக்ஸாம் முடிஞ்ச உடனே வெளில வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கொஸ்டின் இதான் ஆன்சரா, இந்த கொஸ்டின் இதான் ஆன்சரான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தவறை யாருமே பண்ணாதீங்க. ஓகேவா, வெளில வந்த உடனே அப்படியே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை முடிச்சு பேக்கில் வச்சுட்டு எங்கேயாவது போய் நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1 o'clockலாம் வெளில வந்துருங்க. ஓகேவா, வெளில வந்துட்டு தமிழுக்கு ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தமிழுக்கு ரிவிஷன் அப்படின்றது ரொம்பவே மஸ்ட். ஓகேவா, பிகாஸ் இப்போ தான் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம உள்ளே போகணும், அதுக்கும் நம்ம ரெடி ஆகணும். ஓகேவா, தமிழ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, 2:30 வரை நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, 1 o'clockலேருந்து 2:30 வரை நம்ம ரிவிஷன் பண்ணலாம். 2:30க்கு அகைன் நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடணும். 3:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸாம் 5:10 வரலும் எக்ஸாம், அதாவது 100 நிமிஷம் அப்படின்றது நீங்கள் தமிழ் எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஓகேவா, 100 கொஸ்டினுக்கு நீங்கள் 40 கொஸ்டின் 40% ஆஃப் கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அப்போ தான் நீங்கள் மார்னிங் எழுதின கொஸ்டின் கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் இங்கே 40 மார்க் கூட எடுக்கல அப்படின்னாக்கா மார்னிங் எழுதின கொஸ்டினுக்கு கரெக்ஷன் கூட பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த தப்பை யாருமே பண்ணுறாதீங்க. ஓகே, முடிச்சுட்டு வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, போயிட்டு தமிழுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்த உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேவா, அதுவும் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டேன், இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டேன், இந்த கொஸ்டின் தப்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து வெறுப்பேற்றுவாங்க. பாஸ் பண்ணிட்டியா, ஃபெயில் ஆகிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் காலையுமே எடுக்காதீங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் நான் போய் எழுதுறேன். ஓகேவா, எழுதிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, மன நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போதும். ஓகேவா, யாருன்னா என்ன வேணால் சொல்லிட்டு போருமே, நீ ஃபெயில் ஆகிட்டியா பாஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அது போதும். சரிங்களா, யார் சொல்லிட்டு நீங்கள் காதில் வாங்க வேணாம். சரிங்களா, வீட்டில் கிளம்பும் போது நிறைய பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ பிஃபோராகவே கிளம்புங்க. மேக்ஸிமம் மார்னிங் நீங்கள் தோசை இந்த மாதிரி ஐட்டம்ல வந்து சாப்பிடாதீங்க. சரிங்களா, அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தண்ணி தாக்கம் எடுத்துகிட்டே இருக்கும். சரிங்களா, முடிஞ்சால் பழைய இது இல்லைனாக்கா இட்லி இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க. லிக்விட் ஐட்டம்ஸாக ஏதாச்சும் சாப்பிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. சரிங்களா, அண்ட் தென் ரொம்ப முக்கியம், பைக்கை ஓவர் ஸ்பீடில் ஓட்டு போகாதீங்க. சரிங்களா, மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக சென்டர் போயிடுங்க. ஓகேவா, நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சென்டர் எங்கே இருக்குன்னே தெரியாமல் வேறு சென்டர் போயிடுவாங்க. அந்த சென்டர் ஐயோ இது இல்லையா, இந்த சென்டர் போகணுமான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு மாறுவாங்க. சரிங்களா, இந்த தப்பெல்லாம் யாருமே பண்ணுறாதீங்க. சரிங்களா, ஸோ இதுதான் என் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கேப் புக் பண்ணி போங்க. சரிங்களா, பைக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ்
நீங்கள் ரேஷ் டிரைவ் பண்ணி அப்போ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆகிட்டாக்கா சரிங்களா, எக்ஸாம் இவ்வளோ நாள் நம்ம படித்ததே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சால் சேஃபாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க, சேஃபாக வெளில வாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே நல்லாவே படிச்சிருப்பீங்க, இந்த எஸ்ஏ எக்ஸாமை எல்லாருமே வந்து எதிர்நோக்கி இருக்கீங்க சரிங்களா. பயப்படாதீங்க, எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே யாருமே எதுவுமே காலெலாம் பண்ணவே தேவையில்லை. நம்ம வெரண்டரைஸ் சேனலில் வந்து பாருங்கள், யூடியூப் சேனலில் ஓகேவா. கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்குள்ளேயே நம்ம எல்லாருமே ஆன்சர் கீ டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சு வெளில வரும்போதே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும், இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்படி பார்த்தா தெரியலக்கா நீங்கள் ஏதாவது பண்ணுறோம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ முடிச்சு வரும்போதே நம்ம இங்கே 7 o'clock கரெக்டாக என்ன பண்ணுவோம், நம்ம வெரண்டரைஸ் யூடியூப் சேனலில் அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் நம்ம பண்ணிவிடுவோம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இவ்வளோ மார்க் தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போவே நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடலாம். ஓகேவா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள், யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.